بسم الله الرحمن الرحيم. حكمة بالغة فما تغني النذر. ذلك هو الفوز المبين. وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين. وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين. وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون. وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين. وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر
المبطلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو الحكيم العليم وهو العليم الحكيم وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم
بالجحيم صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நம்முடைய தாருல் உலூம் ஹிக்மத்துல் பாலிகா அரபிக் கல்லூரியிலே குர்ஆன் பாராயணம் செய்த பிரிவில் 12 நபர்கள் இருந்த நிலையில் 3 மாணவர்கள் குர்ஆனை நிறைவு செய்திருக்கிறார். குர்ஆனை மனனம் செய்து நிறைவு செய்வது என்பது ஒரு இலகுவான ஒன்று அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். அதே நேரம் அது அதிக சிறப்புடையது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்கிறது இல்லை. முயற்சி செய்தும் இடையிலே அதை தொடர முடியாமல் போனவர்கள் பல ஆயிரம் பேர்கள் இருக்கிறார்கள். பல மாணவர்கள் இங்கேயே நமது மதரசாவிலேயே தொட்டு இடையில விட்டவர்கள் இருக்கிறார்கள். கதிராவும் எங்கும் இருக்கிறார்கள். பாயத்தில் சொல்வது போல யாருக்கு அல்லாஹ் கயிறை நாடுகிறானோ அவர்களை மார்க்கத்தினுடைய ஞானியாக ஆக்குகிறான் அப்படின்னு சொல்றது மாதிரி யாரை அல்லாஹ் ஹாஃபிஸாக ஆக்கணும் என்று நினைக்கிறானோ விரும்புகிறானோ அவர்களை தான் ஆக்குகிறான். அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்குறான். அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத்தனை பேர்களுக்கு மத்தியிலே நம்மளே அல்லாஹ் ஹாஃபிஸாக தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் நாம அவனுக்கு எவ்வாறு நன்றி செய்யணும் அப்படிங்கிறத அந்த ஹாஃபிஸ்கள் நினைவு வரணும். பண்ணோம், குர்ஆன் மனப்பாடம் பண்ணோம், அப்புறம் விட்டுட்டு போய் ஒரு கடையில் இருந்தோம், ஒரு படித்தோம் அப்படிங்கிறது இருந்தால் அவன் நமக்கு வழங்கிய ஒரு நியமத்தை நிராகரிச்சது மாதிரி ஆயிடும். குஃப்ரு 2 வகை இருக்கு. குஃப்ருல் இலாஹும் ஒன்று இருக்கு, குஃப்ருல் நியமத்துக்கு ஒன்று இருக்கு. அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. அதே வார்த்தையை நன்றி இல்லாதவர்களுக்கு உபயோகிக்கிறது குஃப்ருல் நியமத்து, குஃப்ரானும் நியமத்துன்னு சொல்லி புகாரியில ஒரு பாடமே இருக்கு. நியமத்துகளை நிராகரிப்பவர்கள் அர்த்தம். அப்ப அந்த மாதிரி குர்ஆன் ஷரீஃபை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா ஆயுள் காலத்து வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்தியே ஆகணும், அதில் நாம் ஈடுபட்டே ஆகணும் அப்படிங்கிறது ஹாஃபிஸ்களுடைய முதல் பாடம். அவங்களுடைய சிறப்பு அவர்களோடு நிற்கிறது இல்லை, அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் அந்த சிறப்பு இருப்பதாக பல ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். அவர்களுடைய சிறப்புகளில் ஒன்று என்னன்னா, நாளை மறுமையில அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை ஹாஃபிஸாக ஆக்கிட்டாங்க, அவங்க ஹாஃபிஸ் இல்லை. அப்படிப்பட்ட தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து கொண்டு போக ஈமான் இருக்கணும். அதே நேரத்தில் பாவங்கள் இருந்தால் நரகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வரணும். ஆனா அப்படி போகாம பைபாஸ்ல சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறது மாதிரி பாக்கியத்தை இந்த ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சுனா அவங்களுடைய குற்றத்தை. 2 வகை தண்டனை கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போறது ஒன்று இருக்கு, தண்டனை கொடுக்காம போறது ஒன்று இருக்கு. உங்களுடைய பெற்றோர்கள் தண்டனைக்குரிய குற்றங்களை அவர்கள் செய்திருந்தால், அல்லாஹ் அதுவரை மன்னிக்காமல் இருந்திருந்தால், உங்களுடைய ஷஃபாஅத்தினால ஹாஃபிஸ்களுடைய ஷஃபாஅத்தினால சொர்க்கத்துக்கு அவங்க
டைரக்டா நேர்வழியில போகலாம். அது இல்லாம அவர்களுடைய தடைகளில் ஒரு கிரீடம் மறுவுலகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கண் பார்த்து ரொம்ப நீளமானது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து எத்தனை ஆயிரம் கோடி இந்த உலகம் அழியிறது வரைக்கும் மக்கள் இருக்காங்க. அத்தனை பேர் ஒரு மனுஷர்ல இருப்பாங்க. அத்தனை பேருடைய கண்களும் அத்தனை பேரையும் பார்க்க முடியும். அவர்களுடைய காதுகள் யார் பேசினாலும் கேட்கும். அங்க புலன்கள் ஓப்பன். இங்க மாதிரி அளந்து இல்லை. இங்க நம்ம ஒரு எல்லையில பார்ப்போம், ஒரு அளவுல தான் கேட்போம். அதுக்கு மேல முடியாது. அங்க எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். அந்த மக்களுக்கு மத்தியில எத்தனை கோடி நமக்கு தெரியாது, எத்தனை லட்சம் கோடி, எத்தனை கோடி கோடி தெரியாது. அத்தனை பேர்களுக்கு மத்தியில சில பேர்களுக்கு மட்டும் கிரீடம், ராஜகிரீடம் உலகத்தில் இருக்கிறது மாதிரி. அப்ப அந்த அடையாளம் இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹாஃபில்கள் அப்படின்னு எல்லா மக்களும் புரிந்து வருவார்கள். முஸ்லீமும் காஃபிரும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இதை விட ஒரு பாக்கியம் ஹாஃபில்களுக்கு எங்க இருக்குது அப்படிங்கிறத நாம ஆராய்ச்சி பார்க்கணும். ஆக இது மாதிரி பல விஷயங்கள். அந்த தாஜி கிரீடம் அப்படிங்கிறது பிரகாசிக்கும். சூரிய ஒளியை விட அது கூட இருக்கும். சூரியன் ஒண்ணுதான். அது இங்கிருந்து பார்க்கும்போது சின்னதாக பெருசா இருந்தாலும் அது இவ்வளவு அளவுதான் இந்த பூமிக்கு அது தெரியுது. அந்த அளவுக்கு தான் அதனுடைய ஒளி வருது. அதுவே உலகத்தை கூட வெளிச்சமாக்கிடும் இல்லையா? வீடு கட்டி நம்ம உள்ள இருக்கிறதுனால வெளியே தெரியல. ஓப்பனா இருந்தா பூமி பூரா என்ன செய்யும், அந்த வெளிச்சம் தெரியும். அதை விட பன்மடங்கு வெளிச்சமாக ஒவ்வொருவருடைய கிரீடம் இருக்கும். அப்படியே அந்த மனுஷர் மைதானமே பிரகாசிக்கும். அப்படிங்கிறது தான் நமக்கு ஹாஃபில்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போல உலகத்திலும் அவர்களுக்கு நிறைய சிறப்பு இருக்கிறது. சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா தாயார்கள் தங்களுடைய பிள்ளைகள் முன்னால காலை நீட்டி உட்கார மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, பையன் ஹாஃபிலு குரானை சுமந்துருக்கிறான், அவன் முன்னால எப்படி நான் காலை நீட்டுறதுன்னு நாம அவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டிய நிலையில குரானை அப்படியே உள்டாவ திருப்பி விட்டு நம்ம முன்னால அவங்க ஹாஃபில்களுக்கு முன்னால அவங்க கால் நீட்ட முடியாம மடக்கி கூறுறாங்க. அந்த அளவுக்கு உலகத்திலேயும் அந்த சிறப்பு இருக்கு. இது நிலைக்கணும். இதை தொடர்ந்து நீங்க தீனுடைய கல்வியிலேயே தீவிரமா வளர்ச்சியை கொண்டு போயிடணும். அதை விட்டுட்டு நீங்க வேற எந்த யோசனையும் செய்ய கூடாது. இது எல்லா மாணவர்களுக்கும் உரியதாக இருக்கு. அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்ம யாராகவும் இருக்கலாம், ஆனா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை புறக்கணிக்க கூடாது. அது ஒரு நியமத்து. உலகத்துல யாரெல்லாம் எதெல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நமக்கு பார்த்துட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. இது இன்னைக்கு ஒன்று இருக்கும், நாளைக்கு ஒன்று இருக்கும். உலகம் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். நல்லவங்க கெட்டவங்களாயிருவாங்க, கெட்டவங்க நல்லவங்களாயிருவாங்க. உண்மை பொய்யாயிரும், பொய் உண்மையாயிரும். ஒவ்வொரு சூழ்நிலைகள் உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு எல்லாமே. அதையெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. அல்லாஹ்வுடைய விஷயங்கள் அப்படியே இருக்கக்கூடியது. அதனால நமக்கு நம்மளுடைய பெற்றோர்களுடைய கிரீடம் நாம 4 பேர்த்துக்கு சொல்லி, விரும்புகிறவங்களுக்கு சொல்லி, பெற்றோர்கள் மட்டும் இல்லை, நாங்கள் கல்வி கற்பதற்கு எங்களுக்கு காரணமாக இருந்தார்கள் இவர்கள் ஆசிரியர்கள், அவர்களையும் பணம் கொடுத்தவர்கள், அவர்களையும் அழைச்சிட்டு போற பாக்கியங்கள் யாருக்கு கிடைக்கிறது? ஹாஃபில்களுக்கு கிடைக்கிறது. அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றீங்க. அந்த நியமத்தை அல்லாஹ்வுக்கு நீங்க நிறைய சுத்தம் செய்யணும். அதே போல உங்க பெற்றோர்களுக்கும் சுத்தம் செய்யணும். அதே போல இந்த கல்லூரி உங்களை வளர்த்திருக்கிறது, அதற்கும் நன்றிகரமாக செய்யணும், இருந்துக்கணும். எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு பொருத்தமான விஷயமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிறைய பேர்கள் ஹாஃபில்ல, அதாவது இந்த படிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மோகம் இருக்கு. அந்த மோகத்தினால நிறைய பேர் ஹைகோர்ட்ல கூட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு இன்ஜினியர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு தான் இருக்காங்க. அது வேலை வாய்ப்பை மையமாக கொண்டது. இது மறுமை வாழ்க்கை மையமாக கொண்டது. அதனால இது நாமே
இது சரியில்லை அப்படின்னு நினைச்சோம்னா அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நம்ம குஃப்ரான் நியாமத் செஞ்ச மாதிரி ஆயிடும். அப்படி இல்லாமல் இந்த கொடுத்த பாக்கியத்தை முழுமையாக நம்ம எல்லாரும் மாணவர்கள் அதை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சூழலில் என்ன செய்யணும், நாம் வளர்ந்து வரணும். அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களையும் இந்த ஹாஃபில்களுக்கு கொடுக்கணும். இன்னும் நிறைய ஹாஃபில்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குர்ஆன் ஷரீஃப் இருக்குது, இதுக்குள்ள தௌராத் இருக்கு, அல்லாஹ்வுடைய வேதம் 4 வேதம் 130 சிறு வேதங்கள் அப்படின்னு இருக்கு. 130 சிறு வேதங்களும் சிற்றேடுகளும் சுருப்புகளும் 4 வேதங்கள்ல 3 வேதமும் இந்த குர்ஆனுக்குள்ள இருக்கு. உலகத்திலேயே எந்த மார்க்கத்திலையும் அவங்களுக்குன்னு ஒரு வேதம் முழுமையானதாகவும் உண்மையானதாகவும் இல்லை. எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. தௌராத்து இன்ஜீல் மாற்றப்பட்டிருக்கு. சுருப்புகள் எதுவும் உலகத்தில் இல்லை. ஏன்னா குர்ஆன் ஷரீஃப் மட்டும் அது பூராமே இதில் இருக்கிறதுனால அதெல்லாம் மாற்றியாச்சு. எல்லாமே இருக்குது. இதை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். உலகத்தில் பல கோடி பேர் இருக்கிறாங்க. ஆனால் வேறு எந்த மார்க்கத்திலையும் அவங்களுடைய ஒரு நூலை மனப்பாடம் பண்ணின எந்த ஒரு நபரையும் நாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது. திருக்குறளை மனப்பாடம் பண்ணுவாங்க, அவங்க அவர்களுடைய நன்னெறி தானே தவிர வேதம் இல்லை. அது சொல்றது தான் வேதம் சட்டம் பண்ணோம்னா அதில் இல்லை. அது கூட ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு எழுத்து வடிவம். அதே போல தான் இந்த பகவத்கீதைன்னு சொல்லுவாங்க, இந்துக்களுடைய சாதனை அதெல்லாம் புராணங்கள் தான் சொல்லுவாங்களே தவிர வேதங்களுக்கு என்ன வேதம்னா 2-3 சொல்லுவாங்க. நமக்கு குர்ஆன் ஷரீஃப், ஹதீஸு அதுவும் இதுக்குள்ளதான் இருக்கு. ஹதீஸ் எதுக்குள்ளதான் இருக்கு, குர்ஆனுக்குள்ள இருக்கு. ஹதீஸ் என்பது குர்ஆனுடைய விளக்கம் தான், முதல் விளக்கம். அதனால இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அத்தனை வேதங்களையும் நாம மனப்பாடம் பண்ணியிருக்கோங்கிற மனசுல முதல்ல கொண்டுட்டோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த உலகத்தில் இந்த சிறப்பை கொடுத்து தொடங்கியும் மறுமையில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அனைத்து சிறப்புகளையும் வழங்கி பெற்றோர்களுக்கு ஈடம் உட்பட ஷஃபாஅத் செய்ய பாக்கியத்தை உங்களுக்கும் எல்லா ஹாஃபில்களுக்கும் தந்தருவானாக. நம்முடைய மதரசாவுடைய மாணவர்கள் மேலும் மேலும் நிறைய பேர் ஹாஃபில்களாக ஆகுவதற்கும் மற்றபடி கல்வியை முழுமையாக நிறைவு செய்வதற்கும் தௌஃபீக் செய்வானாக. கல்வியினுடைய திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறோம். என்ன வகையில் போகுதுன்னு அது அரசாங்கத்தோடு இப்போ நம்ம இணைஞ்சிட்டோம். அரசாங்க கல்வி அதாவது நம்ம தீன் கல்வி இல்லாமல் தீன் கல்வியாகவே அரசோடு நம்ம இணைகிறோம். அந்த ஒரு பாக்கியத்தை வேற எங்கும் நம்ம பார்க்க முடியாது. அந்த ஒரு முயற்சிகள் இங்கே நம்ம மதரசாவில் நடந்துருக்கு. அதையெல்லாம் மனசில் வைத்துக்கொண்டு மாணவர்கள் தங்களுடைய கல்வியை ஒழுக்கத்தை அடக்கத்தை அதிகரித்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. உஸ்தாத்மார்கள் எல்லோரும் உங்களுக்காக துவா செய்கிறாங்க. நீங்களும் துவா செய்யணும், முயற்சி செய்யணும். மதரசாவை நம்முடைய சொந்த வீடாகவும் ஆசிரியர்களை நம்முடைய தந்தையாகவும் ஒரு படி மேலாக தாயாகவும் நாம் நினைக்கணும். ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் உங்களை அந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆசிரியர்கள் இந்த உலகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறாங்க. சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினவங்க தான் அவங்க பெற்றோர்கள். சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறவங்க தான் அவங்களுடைய ஆசிரியர்கள். அதை மனதில் வைத்துக் கொண்டால் தனி மரியாதை என்ன செய்யும் வரும். அதன் மூலம் பல இல்முகள் தஆலா உங்களுக்கு செய்வான், அவன் வழங்குவான். நிறைவாக நம்முடைய அரசாவுடைய கண்ணியத்திற்குரிய துணை முதல்வர் அவர்கள் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் துவா செய்வாங்க. இங்கே உங்களுடைய வாழ்த்துவதற்காகவும் உங்களுடைய துவாவில் கலந்து கொள்வதற்காகவும் பெரிய பெரிய ஜாமியா மஸ்ஜிதிலிருந்து ஹஜ்ரத் அவர்கள் உங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார்கள். நீ கேட்கலையா? ஒன்று
புதுசாகவே ஒவ்வொருத்தரும் வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله ملك السماوات والأرض ويوم تقوم الساعة يومئذ يخسر المبطلون وترى كل أمة جاثية كل أمة تدعى إلى كتابها اليوم تجزون ما كنتم تعملون هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين وإذا قيل إن وعد الله حق والساعة لا ريب فيها قلتم ما ندري ما الساعة إن نظن إلا ظنا وما نحن بمستيقنين وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون وقيل اليوم ينساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا واليوم لا يخرجون منها ولا هم يستعتبون فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. الحمد لله. இந்த நல்ல நேரத்தில் அரசாணை உஸ்தாதுகளுடைய
சார்பாகவும் மாணவர்களுடைய சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த பெற்றோர்களுடைய சார்பாகவும் நம்முடைய பெரிய பள்ளியினுடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் அவர்களுடைய சார்பாகவும் இந்த ஹாஃபில்களுடைய ஆசிரியர் மௌலானா ஹாஃபில் ஹாரிஸ் சையத் முகமது ஹசரத் அவர்கள் துவா ஓதி இந்த மஜ்லிஸை சிறப்பித்து தருவார்.